மக்களோட கட்சியா இருக்கிறது திமுக தான். இதுக்கப்புறம் 2026 தேர்தல்லையுமே திமுக தான் ஆட்சியில அமைக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அதுக்காக தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு உறுப்பினர் சேர்க்கைகளை வந்து ரொம்ப தீவிரமா திமுகவோட நிர்வாகிகள் எல்லாருமே வீடு வீடா போய் இந்த ஒரு கேம்பெயினை வந்து அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் வந்து அந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டுறதா இருக்கட்டும், மக்கள் கிட்ட வந்து பேசி உறுப்பினர்களா சேர்க்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்க டைம்ல இந்த ஒரு விஷயம், இந்த ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில மக்களோட தனிநபர் விவரங்கள்லாம் வாங்குறாங்க. முக்கியமா ஆதார் எண்ணை வாங்குறாங்க. அதுக்காக ஓடிபியுமே கேட்குறாங்க. எப்படி ஒரு தனிநபர் வந்து அவரோட ஆதார் எண்ணையும் கொடுத்து அதுக்கான ஓடிபியுமே இந்த மாதிரி உறுப்பினர் சேர்க்கைக்காக நாங்கள் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு திருபுவனத்தை சார்ந்த ராஜ்குமார் அப்படின்றவர் கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்றாரு. இந்த ஒரு ஓரடி தமிழ்நாட்டில் ஓடிபிலாம் வாங்குறாங்க, தனிநபர்களோட விவரங்களை வந்து அவங்க பறிக்கிறாங்க, எங்களோட தனி நபர் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட சேஃபா இருக்கும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமுமே இல்லை,